வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா. இன்றைக்கி நான் ரோட்டினி பாஸ்தா யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணி செய்யுங்க. இது ஒரு க்ரீமியான பட்டரியான சூப்பர் டேஸ்டியான டிஷ். இதில் மஷ்ரூமும் சிக்கனும் சேரும்போது ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். இதில் வெஜிடேரியன்ஸ் சிக்கன் பார்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காம அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோட்டினி பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இதில் போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும் பாஸ்தா. பாருங்கள், பாஸ்தா இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் எடுத்து வச்சுக்கணும். பாஸ்தாவோட வாட்டரை கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் நம்ம செய்கிற சாஸ் திக்கனாச்சுன்னா இந்த வாட்டரை ஊற்றி கொஞ்சம் லூசன் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி பாஸ்தாவை எடுத்து வச்சிடலாம். நம்ம வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தாவை இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இப்படி வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சு சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், சிக்கன் நான் போன்லெஸ் தை பீஸ் எடுத்திருக்கேன். இது இப்படி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்தாக்கு. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இப்போ இந்த சிக்கனில் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 4 to 5 minutes கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒயிட்டாக டேர்ன் ஆகும் சிக்கனை. அப்போ வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், அப்படியே நல்லா ஒயிட் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த பிங்க் ஃபுல்லாகவே நல்லா ஒயிட் ஆகிடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிச்சு பார்த்தோம்னா நல்லா ஒயிட்டாகவே இருக்குது உள்ளுக்குள்ளே. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒயிட் பட்டன் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா இதுவும் வணங்கட்டும். இப்போ மஷ்ரூம் நல்லா ஒரு 5 to 7 minutes நல்லா வணங்கட்டும். ஏன்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போயிடணும். நல்லா ட்ரை ஆகி வெந்துடணும். இப்போ நம்ம இந்த மஷ்ரூமில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், மஷ்ரூமில் இருக்கிற எல்லா வாட்டரும் ட்ரை ஆகிடுச்சு. நல்லாவும் வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், garlic ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. garlic சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ அதை போட்டுக்கலாம்.
அது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும், ரொம்ப வேண்டாம், தீக்கக்கூடாது. இப்போ அடுத்து நான் 1/2 மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட 1/2 இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பாலை நல்லா பாதியாக சுண்ட வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஊற்றுறேன். இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மில்க் ஊற்றுனது அப்படியே கொஞ்சம் திக்கன் ஆயிடுச்சு, நல்லா சாஸ் மாதிரி. இப்போ இந்த டைமில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்மிசான் சீஸு, நான் இன்றைக்கி இதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் சீஸ் எதுனாலும், அதாவது சாஸில் கரையிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி சீஸ் போட்டுக்கோங்க. நான் இதை போடுறேன். இதை வந்து பாயில் ஆக விடக்கூடாது, கொஞ்சம் கரைஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ 1 or 2 மினிட்ஸ்லேயே இது வந்து சீஸ் கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம பெப்பர் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும், அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சிக்கன் வேண்டாம், வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த சிக்கன் பார்ட்டையே ஸ்கிப் பண்ணிடுங்க, வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராக்கோலி ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சிக்கனை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இது வந்து இட்டாலியன் பார்ஸ்லி, இதை நான் போடுறேன். இப்போ இது இல்லைன்னா கொரியாண்டர் லீவ்ஸ், நம்ம கொத்தமல்லி தலையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நான் போடுறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சாஸ் கொஞ்சம் திக்கன் ஆகிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா நம்ம பாஸ்தா வேகும்போது வாட்டரு, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மில்க்கு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா திக்கன் ஆகும், கண்டிப்பாக கெட்டி ஆகும். நம்ம வந்து கொஞ்சம் லூசன் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ரொம்ப அழகாக வந்திருக்குதுன்ட்டு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.